இன்றைக்கி நாம் சேஸ் நமக்கான யூடியூப் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிளிமூக்கு வகையைச் சேர்ந்த மாங்காய். ஆனால் இது வந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு மாங்காய் வெரைட்டி மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு பாருங்கள், இதை பாருங்கள். இது வந்து இங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் காய்ச்சது. ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இது வந்து பாருங்கள், நல்ல கிளி மாதிரி அப்படியே ஒரு மூக்கு மாதிரி இருக்குது. நல்ல சொரசப்பாக இருக்கும். ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு வந்து சொரசப்பாக இருக்குது. இப்போ கோணல் மானமாக இருந்தாலும் கூட இந்த பாருங்கள், இது பாருங்கள், பார்த்தீங்கன்னா கிளியாகவே இருக்குது. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு கிளி வகையை சேர்ந்த மாதிரியே இருக்குது. இந்த பாரு, இது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இந்த கிளி வெரைட்டி மாதிரியே இந்த இருக்குது பாருங்கள். பாருங்கள், அதே மாதிரி இது பாருங்கள், இதுவும் ஒரு காக்கா கோழி. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அந்த கிளி வகையை சேர்ந்தது மாதிரியே இருக்குது. பறவைகள் இனத்தை சேர்ந்தது மாதிரியே இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், அதே மாதிரி இது பாருங்கள். இப்படியே இந்த மரத்தில் உள்ள கனிகள் ஃபுல்லாக மாங்காய் ஃபுல்லாகவே ஒவ்வொன்றும் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து இன்றைக்கி அறுத்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வச்சோம்னாக்கா அது இயற்கையாகவே தானாகவே பழுத்தும். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த அரிசியில் போட்டு மூடி வைக்கிறது, டப்பாவில் மூடி வைக்கிறது, வைக்கப்பொறி போட்டு மூடி வைக்கிறது அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. இது அப்படியே சும்மா வச்சாலுமே ஒரு 3 நாள் 4 நாளில் ஒன்று பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுக்கிறத நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா வந்து நல்ல உள்ள மாவாக இருக்கும் அந்த பழம் வந்து. ஆனால் இனிப்பை வந்து அதிகம். இப்போ நம்ம கடையில் கல்லு வச்சு வாங்கி நம்ம சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் உடம்புக்கு கெடுது. ஆனால் இந்த மாதிரி வீட்டில் காய்ச்சதை நம்ம வாங்கி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, பழம் இனிப்பாகவும் இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து மேலே நம்ம ஒரு பெயிண்டிங்லாம் கொடுத்து கண்ணெல்லாம் வச்சோம்னாக்கா இது ஒரு கிளி ஷேப்லேயே வந்துடும். இது அந்தளவுக்கு ஒரு வடிவத்தில் இருக்குது. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் இதில் வீடியோவில் காட்டுறதை விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.